தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/3/2017 வியாழக்கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை 11:33 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, படிப்பில் தேர்ச்சி பெற வைக்கும் பரிமுக கடவுள். அது யார்? எல்லோருமே டாக்டராக வரணும், என்ஜினியராக வரணும், மிகப்பெரிய அளவில் ஆர்கிடெக்டாக வரணும், அரசியல்வாதியாக வரணும்லாம் நிறைய கனவுகள் காண்பார்கள். ஆனால் அப்படி காணுகின்ற கனவுகள் நனவாக வேண்டுமானால் ஒன்று ஜாதகம் பலன் கொடுக்க வேண்டும், பிறகு இறை வழிபாடும் கை கொடுக்க வேண்டும். அந்த இறை வழிபாடு பெற்றோர்கள் நினைப்பாங்க, நம்ம பிள்ளையை பெரிய அளவில் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணும்லாம் நினைப்பாங்க. ஆனால் பிள்ளைக்கோ மறதி ரொம்ப இருக்கும், படிப்பில் ஒரு கவனமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களெல்லாம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் படிப்பிலே நல்ல கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் பெற வழிவகுக்கும் என்பதை பற்றிய ஒரு கருத்து தான் இன்றைய என்னுடைய நிகழ்வினுடைய பொருள். அதாவது ஒரு அழகான பாடல் உண்டு. மறதிகள் அகலவும், மதிப்பெண் கூடவும், உறவுகள் போற்றும் உயர்நிலை அடையவும், அரவினில் துயின்று அருள் தரும் தெய்வமாம் பரிமுக கடவுளை பார்த்து வணங்குவீர்னு ஒரு பாட்டு. பரிமுக கடவுள்லாம் யார்? பரி என்றால் குதிரைன்னு பொருள். குதிரை முகத்தோடு கூடியவர் யார் அப்படின்னா, திருமால் ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் எடுக்கின்ற பொழுது அதற்கு பெயர் ஹயக்ரீவர் அவதாரமாக வந்தது. அந்த ஹயக்ரீவரை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது நீங்கள் படிப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய படிப்பு நல்ல தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய வெற்றியை காண இயலும். அதற்காக உள்ள தெய்வம் ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த கலைவாணி. கல்வியில் தேர்ச்சி பெற வைப்பவள் கலைவாணி. கூத்தானூரிலே அவளுக்கென்று தனி கோயிலே இருக்கின்றது. நாகை மாவட்டத்தில் இருக்கிறது. ஒட்டக்கூத்தருக்கு அருள் கொடுத்த இடம். எனவே அந்த ஊருக்கு பெயரே கூத்தானூர் என்று பெயர். அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி கோயிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம். பிறகு ஹயக்ரீவரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. சனி சன்னதியில் போய் நின்னா அப்படின்னா, காகத்துவஜாய வித்மகே ஹட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படின்னு 2 வரி சொன்னால் போதும், சனியினுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும். அதை ஒரு 8 தெரிஞ்சுடலாம். அது மாதிரி இந்த ஹயக்ரீவருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. ஹயக்ரீவரால் உங்களுக்கு நல்ல கல்வி செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா, ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகம் கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு. இதை ஹயக்ரீவர் சன்னதியிலே கல்வியிலே தேர்ச்சி பெற விரும்புகின்ற மாணவ மாணவியர்கள் எல்லாம் தினந்தோறும் ஒரு 10 தடவையாவது படிக்க வேண்டுமா. இதற்கென்று எங்கே ஆலயம் இருக்குது? சகல ஆலயங்களிலும், விஷ்ணு ஆலயங்கள்லாம் ஹயக்ரீவருடைய சன்னதி இருக்கும். ஸ்ரீரங்கத்திலே எல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு செங்கல்பட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய செட்டிபுண்ணியம்னு ஒரு ஊர், அங்கே யோக ஹயக்ரீவர் சன்னதி இருக்குது. அங்கே தான் இப்பொழுதெல்லாம் நிறைய மாணவ செல்வங்கள் சென்று அங்கு படித்து நான் முன்னேற வேண்டும், நல்ல வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் வழிபட்டு வருகிறார்கள். அதற்கு அடுத்து கடலூருக்கு பக்கத்திலே திருவகீந்திரபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கேயும் இந்த ஆலயம் இருக்கிறது. திருவையாருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருப்பெரும்புலியூரிலே கூட இந்த அமைப்புள்ள ஆலயம் இருக்கிறது. சரி, சென்னையில் இருப்பவர்களெல்லாம் நாங்கள் எப்படி வழிபடுவதுன்னு நீங்கள் கேட்கலாம். சென்னையில் இருப்பவர்கள் செட்டிபுண்ணியத்துக்கு போகலாம். அடுத்து சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களிலேயெல்லாம் இந்த ஹயக்ரீவர் சன்னதி இருக்கிறது. மேடவாக்கம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலிலே, வேளச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற மேடவாக்கத்திலே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலிலே கூட இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக அவர்களை வழிபட வேண்டியது படிப்பு காலத்திலே தினந்தோறும் வழிபட வேண்டும். பொதுவாக அதற்குரிய ஜெயந்தி எப்போ அப்படின்னா, ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே வருகிறது. இந்த குதிரை முக கடவுள், அதாவது பரிமுக கடவுளை நீங்கள் வழிபட்டால் படிப்பிலே தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். மகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். மாமன் மைத்துன வழியில் மட்டுமல்லாமல் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய முன்வருவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலுவதற்கான வாய்ப்புகள் இன்று கைகூடி வரப்போகிறது. குருவினுடைய பார்வை 12இல் பதிவாக சுப விரயங்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்கின்ற நாள். உங்களை விட்டு விலகிச் சென்ற பகையாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக வந்து சேரலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 4ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஓரளவு ஏற்பட்டாலும் கூட மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் சுப செய்திகள் வந்து சேரும். பொதுவாக குடும்பத்திலே உள்ள குழந்தைகளுக்கு கல்யாணம் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள், பல இடங்களிலே வரங்கள் பேசி விட்டு போனதே என்று
கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பார்வையின் விளைவாக குடும்பத்திலே மங்கள ஓசை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு கூட இன்றைக்கு கைகூடி வரலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாதாடிய வழக்கிலே நீங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது ஏதாவது வழக்குகள் உங்களுக்கு நடந்தால் அது சமரசமாகக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைக்கு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பணி நிரந்தரமாகவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது நிரந்தரமாகும். அது மட்டுமல்ல, சொத்துக்களாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். நிதிநிலை உயர எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆலய வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குரு வாரம் என்பதால் இன்றைக்கு குருவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறையும். எனவே இன்றைக்கு அவசியம் நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மராகு 7 கேது. நெருக்கடிகள் அகலுகின்ற நாள். இதுவரை சில பண நெருக்கடிகள் சிலருக்கு இருந்திருக்கலாம். சிலருக்கு ஏதேனும் தொழில்துறையில் நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். அவைகளெல்லாம் இன்றைக்கு விலகலாம். நீண்ட தூரத்திலிருந்து வருகிற தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். நேற்று பாதியில் என்ற பணியை இன்று மீதியும் தொடர்வீர்கள். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடன் செய்வது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கையாடுகின்ற பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. இல்லை என்றால் அது உடைந்து அதனால் ஏதேனும் விபரீதங்களோ அல்லது செலவுகளோ ஏற்படலாம். வாகனங்களில் பழுது செலவுகள் உண்டு. மருத்துவ செலவுகளும் கூடுதலாக இருக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த பணம் உங்களுக்கு குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள். யாருக்கேனும் நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அல்லது ஏதேனும் கைமாற்றாக கொடுத்திருந்தால் அந்த பணம் வரவில்லையே என்ற கவலை இன்று அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். ஒரு சிலர் அந்த வீட்டை விலைக்கு வாங்க முன்வருவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். போன் மூலம் கூட காலை நேரத்திலே வருகிற தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி வியக்கும் தகவலாக உங்களுக்கு அமையப் போகின்றது. தொழில் தொடர்பால் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டு. சொல்லை செயலாக்கி காட்ட முன் வருவீர்கள். கடிதம் கூட கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். வாங்கல் கொடுக்கல்களையும் ஒழுங்காகும். தனாதிபதியாக இருக்கும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டியதே இல்லை. நிதிநிலை உயர்ந்து கொண்டே போகும். வங்கி சேமிப்பும் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட சுயதொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையை மேற்கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சொல் யுத்தத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. யாருடனும் பேசுகின்ற பொழுது வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிட்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளும் நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் காட்டுவீர்கள். குழந்தைகளின் கல்யாண சீர்வரிசைகளையும் வாங்குவதற்காக நீங்கள் முன்வரலாம். இந்த நாள் மிக மிக இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு பகவான். அஷ்டமத்தில் குரு ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்யும். எதை தொட்டாலும் அது விரைவில் நடைபெறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் இடுவதற்கு முன்னால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அதற்கு பின்னாலே உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்போடு ஒரு சில நல்ல காரியங்களை மாலை நேரத்தில் முடித்துக் கொள்வீர்கள். பயணங்களில் மாற்றம் ஏற்படும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் இன்றைக்கு நீங்கள் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள். குருவும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கின்றன. திடீரென வீண் வம்பு வழக்குகள் வரலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியானாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். பாகப்பிரிவினைகளில் இழுபறி நிலையே இருக்கலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பயணங்களை கூட நீங்களும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களால் உங்களுக்கு விரயங்களும் உண்டு. சில பிரச்சனைகளும் உருவாகலாம். 2 செவ்வாய் இருப்பதால் கடைசி நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவர். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.